Hello students, NCERT Chemistry தமிழில் இது உங்கள் ரேபிட் கெமிஸ்ட்ரி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் செல், அலகு கோடு. ஸோ ஒரு பேசிக் யூனிட் செல்லோட டயக்ராம் இங்கே இருக்குது. இது ஆரிஜின் O. we have 3 axes, 3 அச்சுக்கள் இருக்குது, X, Y, Z. இப்போது இந்த சென்டர் ஆஃப் ஆரிஜின்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் A, B and C. ஸோ அப்போ ஒரு யூனிட் செல்லில் மொத்தம் 3 எட்ஜஸ் அவைலபிள். பாருங்கள், 3 இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க, வெட்டு துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, A, B and C. ஸோ இப்போது நீங்கள் மொத்தம் 3 லென்த் பார்த்துருக்கீங்க. என்ன பார்த்துருக்கீங்க? A, B, C அப்படிங்கிற 3 டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கீங்க. இதுக்கு 3க்கு மேலே ஆங்கிள், கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஆல்ஃபா, பீட்டா, காமா. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் ஆக்சிஸ் X, Y, Z, லென்த்னா விளிம்பு, தூரம்னு சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லலாம், தொலைவு. ஆங்கிள்ங்கிறது கோணம், அச்சுங்கிறது முதன்மை அச்சுக்கள், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அச்சுக்கள். நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதனோட ஆங்கிள் காமா. எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதனோட ஆங்கிள் காமா. இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய். அப்போ இங்கே வீட்டில் ஆங்கிள் என்ன இருக்குன்னா காமா. சரிங்களா? அடுத்து ஒய்யுக்கும் இசட்டுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆங்கிள் ஆல்ஃபா. இது ஒய், இது இசட். அப்போ இங்கே வரும்போது ஆல்ஃபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதனோட ஆங்கிள் பீட்டா. ஸோ இங்கே பீட்டா இருக்கும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன், கரெக்டான ரெப்ரசன்டேஷனும் கூட. ஸோ ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா, இன்டர்செப்ட் ஏபிசி, ஆக்சிஸ் எக்ஸ், ஒய், இசட். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் பேசிக் யூனிட் செல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப், 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். இது மாதிரி இதுதான் பேசிக் செல். நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி பேசிக்காக ஒரு செல்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு சாலிட்ஸுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகுக்கூடு தான். அந்த அலகுக்கூடில் மொத்தம் 7 வகையான கிறிஸ்டல் சிஸ்டம், 7 வகையான படிகங்களை நம்ம வகைப்படுத்துகிறோம். இதுக்கான க்ளூ தான் இங்கே கொடுத்துருக்கோம், CTOTHMT. ஸோ இது ஃப்ளோவில் CTOTHMT அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். த ஃபஸ்ட்டு சி எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கியூபிக், தட் மீன்ஸ் கனசதுரம். அடுத்து செகண்ட் டீன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராகோனல், நான்முக வடிவம். அடுத்து O, ஆர்த்தோகோனல், ஆர்த்தோ சாய் சதுரம். அடுத்த T, ட்ரைகோனல், இங்கே டெட்ராகோனல், இங்கே ட்ரைகோனல், முக்கோண வடிவம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிறது அறுமுக வடிவம், ஹெக்ஸகோனல்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிறது எம்னா மோனோ கிளினிக், ஒற்றை சரிவு. அடுத்த T அப்படிங்கிறது ட்ரைக்ளினிக், முச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி 7 வகையான படிகத்துக்கு நம்மளோட தொலைவுகள் எப்படி இருக்கும், அதனோட ஆங்கிள்ஸ், கோணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் பாருங்கள். நம்ம கோணம் என்னால் தெரியும், A = B = C, ஆல்ஃபா = பீட்டா = காமா = 90. இதே மாதிரி இந்த 3க்குமே எழுதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3க்குமே இதே மாதிரி எழுதிடுங்க. அடுத்து 4வதுக்கும் இது மட்டும் வெயிட்டிங் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கனசதுரத்தில் A = B = C, ஆல்ஃபா, பீட்டா, காமா = 90. இந்த 3 விஷயம் மாறாது, இது அப்படியே தான் பொதுவாக இருக்கும் ஃபஸ்ட்டு 3 சிஸ்டத்துக்கும். அடுத்து
ஃபஸ்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. கிளியர்? ஸோ அடுத்து ட்ரைகோனல் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இதே மாதிரி மீதி எல்லாத்துக்குமே எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஸோ ட்ரிக் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவல், அடுத்து ஒன்று நாட் ஈக்குவல், அடுத்து ரெண்டுமே நாட் ஈக்குவல், அப்புறம் எகெயின் மூணுமே ஈக்குவல், இங்கே ஒன்று நாட் ஈக்குவல், இங்கே ரெண்டு நாட் ஈக்குவல், கடைசியாக இருக்கிற ட்ரைகிளினிக் எல்லாமே நாட் ஈக்குவல். சரிங்களா? இப்போது இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90. ஹெக்ஸகோனல் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90, காமா ஈக்குவல் டு 120. மோனோகிளினிக் ஆல்ஃபா ஈக்குவல் டு gamma equal to 90, beta equal to, that means not equal to 90, beta not equal to 90. அடுத்து ட்ரைகிளினிக் ஆல்ஃபா பீட்டா காமா all of us not equal to 90. ஸோ சிம்பிள் ட்ரிக். எல்லாத்துலேயுமே ஏ பி சி மூணுமே ஈக்குவல் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டில் ஈக்குவல், அடுத்து ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல், அடுத்து ரெண்டுலேயுமே நாட் ஈக்குவல், அப்புறம் அகைன் மூணுமே ஈக்குவல், ஒன்று நாட் ஈக்குவல், ரெண்டு நாட் ஈக்குவல். இந்த லாஸ்ட் நிறுத்தி வச்சுருங்க. இருக்கிறதுலே ஒரு கொஷின் நீட்டில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த சிஸ்டம்ஸ் மோஸ்ட் அசமெட்ரிக், மிகவும் சீர்மைத்தன்மை அற்ற படிக வடிவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ட்ரைக்கிள். எல்லாமே ஈக்குவலில் இருக்காது, எல்லாமே நாட் ஈக்குவல்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு மூணுக்குமே ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 19 வந்துடும். அடுத்ததில் நாட் ஈக்குவல் டு 90 போடுறீங்க. அடுத்து ஒன்றில் காமா மட்டும் மாறிடும், இன்னொன்றில் பீட்டா மட்டும் மாறிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைப் ஆஃப் யூனிட் செல், அலகுக்கூடுகளின் வகைகள். ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 வகையான அலகுக்கூடுகள் ஃபெமிலியராக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா ஏடிசி, எட் சென்டர்ட், விளிம்பு மைய அலகுக்கூடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். எஸ்சி அப்படிங்கிறது சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, எளிய கனசதுரம். பிசிசிங்கிறது பொருள் மைய கனசதுரம். எஃப்சிசி அப்படிங்கிறது முகப்பு மைய கனசதுரம். இசிசி அப்படிங்கிறது விளிம்பு மைய கனசதுரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 4 வகையான அலகுக்கூடுகள் இருக்குது. இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எளிய கனசதுரம். ஒரு கனசதுரத்தின் மூலைகளில் மட்டும் அணுக்கள் அமைந்திருந்தால், the atoms only accommodate in this corner of the unit cell. இப்படி இருந்தால் இதுக்கு பேர் சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக்கில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா NC டிவைடட் பை 8. NC அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர், ஒரு அலகுக்கூட்டில் மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. அப்புறம் இந்த 8 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுக்கள் மொத்தம் 8 வகையான அலகுக்கூடுகளுடன் பங்கிடப்படுகிறது. எந்த ஒரு அணு இந்த கார்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கோ இது 8 அலகுக்கூடுகளுடன் பங்கிடப்படும். அதனால தான் இந்த 8. அப்போது உங்களுக்கு மொத்த கார்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கார்னஸ் இருக்கும். 8/8 ஈக்குவல் டு 1. அப்போது சிம்பிள் கியூபிக்கில் எளிய கனசதுரத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 1 இருக்கும். பிசிசி பொருள் மைய கனசதுரம், இதுக்கு ஒரு டயக்ராம். ஸோ இதில் மையத்தில் ஒரு வகையான அணுக்களும் அகெயின் மற்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா கார்னர்ஸில் இருக்கும். ஸோ இப்போது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா NC டிவைட் பை 8 ப்ளஸ் NB டிவைட் பை 1. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் கார்னரில் மொத்தம் 8, ஒரு அணு 8 அலகுக்கூடுகளுடன் பங்கிடப்பட முடியும். அடுத்து NB எத்தனை ஆட்டம்ஸ் பாடி சென்டர்டு கனசதுரத்தின் மையத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. இது ஒரே ஒரு அலகுக்கூடுகளோடு மட்டும் தான் பங்கிட முடியும். ஸோ 1 + 1 = 2. அப்போது பிசிசியில் எத்தனை வகையான அணுக்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து எஃப்சிசி அப்படிங்கும்போது
all cubic corners are occupied in one type of atoms and the faces இது பேக் சைடு இருக்கிறது, இது ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது, தென் இந்த பக்கம் இங்கே இங்கே இங்கே. ஸோ 1 2 3 4 5 6 6 ஃபேஸஸ் அவைலபிள். ஒரு கியூபிக்கில் எத்தனை முகப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 முகப்பு இருக்கும். ஸோ ஃபார்முலா பாருங்கள், NC/8 ப்ளஸ் NF/2. ஏன் 2 போடுறோன்னா ஒரு முகப்பில் இருக்கக்கூடியவனு என்ன பண்ணலான்னா 2 வகையான அளவு கூடுதல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 8/8 ப்ளஸ் 6/2. ஸோ ஆன்சர் 4 கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அடுத்து விளிம்பு எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜஸில் இருக்கிறதுக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC/8 ப்ளஸ் NFE போட்டுக்கலாம், எஃப்பும் போட்டுக்கலாங்க, NE/4. ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய அணு எத்தனை பண்ணால் 4 யூனிட் செல் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அப்போது 8/8 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/4. உங்களுக்கு எத்தனை விளிம்பு அவைலபிள்னா 12 விளிம்பு. ஹவு மெனி எட்ஜஸ் ஆர் இன் யூனிட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 + 3 = 4. ஸோ பிசிசிலையும் 4, எட்ஜ் சென்டர்லையும் விளிம்பு மையத்திலையும் 4 அணுக்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அலகு கூடுகளின் அடர்த்தி. இது ஒரே நல்ல டைரக்ட் ஃபார்முலா தாங்க. ρ = ZM / NaA³. Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், SC அப்படிங்கும்போது 1, BCC அப்படின்னா 2, FCC அப்படின்னா 4. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஆட்டம். எந்த ஒரு ஆட்டத்துக்கோ எந்த ஒரு மாலிகுலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதனோட மாஸ் தான் M. NA அப்படிங்கிறது அவஹேட்ரோ நம்பர்ஸ் 6.023 × 10⁻23. A³ அப்படிங்கிறது தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அளவு கூட்டில் உள்ள ஏபிசின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதனோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மாற்றி ஃபார்முலாஸை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அடுத்த டாபிக் டைப் ஆஃப் வாய்ட்ஸ் ஆகும். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் வாய்ட்ஸ் ஆர் அவைலபிள். எத்தனை வெற்றிடம் இருக்குன்னா 2. ஒன்று டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், இன்னொன்று ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். நான்முகி வெற்றிடம், எண்முகி வெற்றிடம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 ஆட்டம்ஸை நான் இப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 4வது ஆட்டத்தை இந்த ஆட்டத்துக்கு மேலே இப்படி இந்த இடத்துல வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. கீழே 1 2 3 ஆட்டம்ஸ் இருக்குது. இது மேலே தூக்கி நான் இன்னொரு ஆட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேடோ இங்கே பாருங்கள், இந்த இடம் ஒரு கேப் அவைலபிள் கிடச்சிருக்கு. இந்த கேப் எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 இந்த 4 ஆட்டத்துக்கு சென்ட்ரல் இருக்குது. இந்த மாதிரியான இந்த வாய்டுக்கு பேர் தான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். இதே மாதிரி தான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படிங்கிறது the void or empty space surround the 6 atoms. 6 அணுக்கள் சுழன்று இருக்கும் பொழுது அதில் நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிடத்துக்கு பேர் தான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். கிளியருங்களா? ஸோ இப்போ இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ், டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் நம்ம 2 பார்த்துட்டோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபார்முலா 2n. ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்னால் ஜஸ்ட் n. ஒரு சாலிடில் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம், பிசிசி எடுக்கலாம், எஃப்சிசி எடுக்கலாம், எது எடுத்தீங்கனாலும் அதில் எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி டபுள் டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்ட்ரக்சர். பிசிசினா 2, எஃப்சிசி அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த n தான் இந்த n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ யூனிட் செல்.
Next is a very important topic, comparison of SC, BCC, FCC and HCP, CCP. இதில் நம்ம முதல் 3 மட்டும் தெளிவாக படிச்சிங்கனாவே it's enough. கவனிங்க, the first type we get SC. SCயோட coordination number அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அணைவின் எவ்வளவுனா 6. அதில் இருக்கக்கூடிய number of atoms per units, ஒரு அளவு கூட்டில் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 1. அதனோட அடுத்து BCC அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து FCCயோட கோஆர்டினேஷன் நம்பர் 12. அதில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4. நீங்கள் HCP CCP எடுத்திங்கனாலும் அதுக்கு எவ்வளோ தான் கோஆர்டினேஷன் நம்பர் வரும்னா 12 தான் வரும். நம்ம இந்த 3 மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் சிம்பிள் கியூபிக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா A. சிம்பிள் கியூபிக் டிஸ்டன்ஸு A. அடுத்து BCCக்கு √3/2A. இதுவே நீங்கள் வந்து FCC அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/√2. இப்போ ரேடியஸ் டிஸ்டன்ஸில் பாதி தான் ரேடியஸ் நமக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A/2. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா √3/4A. இங்கே பார்த்தீங்கன்னா A/2√2. ஸோ இதுதான் இதனோட ரேடியஸ் கால்குலேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பொதிந்துள்ள திறன். சிம்பிள் கியூபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா π/6 இஸ் அன் சிம்பிள் கியூபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு √3/8π. அடுத்து எஃப்சிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா √2/6π. ஸோ இதுதான் உங்களோட பேக்கிங் எஃபிஷியன்சி. இப்போ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 52.3, சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 52 அப்படின்னு சொல்லுவாங்க ரவுண்ட் அப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா 68%, இங்கே 74%. இது ஃபில்டு. இதே மாதிரி இன்னொன்று போகலாம் நீங்கள் வேக்கன்சி, அதாவது எவ்வளவு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் 100 மைனஸ் ஃபில்டு, 100 மைனஸ் 52, 100 மைனஸ் 68, 100 மைனஸ் 74, 48, 32, 26. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் இப்படியும் கேட்கலாம். ஸோ இன் பிசிசி ஸ்ட்ரக்சர் த வேக்கன்ட் சைட் அவைலபிள் இன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 32 வேக்கன்ட் சைட்டு. ஸோ ஹவு மச் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68. நெக்ஸ்ட் டாபிக் ரேடியஸ் ரேஷியோ ரூல். ஆர விகிதங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேஷியோ, ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனயான், நேர்மின் அயனியின் ஆரம் வகுத்தல் எதிர்மின் அயனியின் ஆரம். இப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோவிலிருந்து அதனோட கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட முடியும், அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரேஷியோ வேல்யூ 0.155 இருந்து 0.225 வரைக்கும் இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் 3. அதே மாதிரி 0.225 இருந்து 0.414 வரைக்கும் இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் 4. 0.414 இருந்து 0.732 என்னோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 0.732 இருந்து 0.99 வரைக்கும் இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் 8. If the radius ratio exactly 1 or greater than 1, it's equal to 12. இப்போது இதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைகோனல் பிளேனார், முக்கோண சதுரத்தளம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா B2O3 போரான் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது போரான் ஆக்சைட்ஸ்னு சொல்லலாம். BN போரான் நைட்ரைல், B2O3 போரான் ஆக்சைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது அதனோட இது டெட்ராஹெட்ரல், அதாவது நான்முகி. இதுக்கு எக்ஸாம்பிள் ZnS. அடுத்து 6 அப்படிங்கும் போது இதனோட ஸ்ட்ரக்சர்
ஒக்டாஹைட்ரல், எண்முகி. எக்ஸாம்பிள் NaCl. அடுத்து 8, கார்டினேஷன் நம்பர் 8 அப்படின்னு BCC, பாடி சென்டர்ட் கியூபிக்னு வரும். எக்ஸாம்பிள் CaCl. 12 வரும்போது உங்களுக்கு HCP அவைலபிள், அதே மாதிரி CCP ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிள். அடுத்து இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். ஒரு திடப்பொருளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவாய்? ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல் வேல்யூவில் கால்குலேஷன் போடும்போது என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய புக்கில் இது கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம அதை ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. NV = N exponential -QV/KT. NV அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேக்கன்ட் சைட் அட் ஈக்லிபிரியம். நம்பர் ஆஃப் வேக்கன்ட் சைட் அட் ஈக்லிபிரியம், சமநிலையில் உள்ள பொழுது எத்தனை வெற்றிடங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் வேக்கன்ட் சைட் அண்ட் ஈக்லிபிரியம். இந்த N அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா total number of atoms in site or atomic site ன்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் N. அடுத்து Q, V ஃபார் வேர்ல்ட்னு அர்த்தம். Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்வயர்டு. எனர்ஜி ரெக்வயர்டு டு formation of vacancy. formation of vacancy, வெற்றிடம் உருவாவதற்கு எவ்வளவு ஆற்றல்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் Q. அடுத்து K. K அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் மாறிலி. இதனோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.38 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஆர் அப்படி இல்லைன்னா இன்னொரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.62 × 10⁻⁻5 எலக்ட்ரான் வோல்ட் கெல்வின் இன்வர்ஸ். சரிங்களா? அடுத்த T உங்களுக்கு நல்லா தெரியும், டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு திடப்பொருளில் எவ்வளவு குறைபாடுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நியூமரிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.